ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கம். என்று பார்த்தீங்கன்னா குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் 12ஆம் தேதி 25/4/2024 ஏப்ரல் மாதம் இன்று வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 1:30 3 வரை, குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:59. இன்றைய திதி இன்று காலை 6:51 வரை பிரதமை பின்பு துவிதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:48 வரை சுவாதி பின்பு விசாகம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தையாகும். இன்றைய கரணம் இன்று காலை 6:51 வரை கௌளவம், பின்பு இரவு 7-8 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய சந்திராசிரமம் உத்திரட்டாதி. உத்திரட்டா நட்சத்திரக்காரங்க சந்திராசிரமனால உத்திரட்டா நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பேச்சிலையும் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். ராசியை முதல் ராசியாகிய பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பருக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனதில் என்ன நினச்சிங்களோ அந்த நினச்ச பணிகளை நீங்களும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய சகோதர வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த காதணி சார்ந்த பணிகளில் சில தொழில்நுட்பங்கள்லாம் அறிந்து போகிறீங்க. இந்த கம்மல் தோல் செய்கிறவங்கெல்லாம் நகை தயாரிப்பெல்லாம் அது சம்மந்தமாக சில நெளிவு சொல்ல தெரிஞ்சுக்கொள்ள போகிறேன். நீங்கள் நண்பர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு நல்லதை உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது உங்களுக்கு. வியாபாரத்தில் கொஞ்சம் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்தால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. உங்கள் மனதில் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று இருக்க போகுது உங்களுக்கு. உங்களை உலகத்தோட்டத்திலும் ஒரு பொலிவும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர போகிறீங்க. இன்று மொத்தத்தில் பார்த்தா உங்களுக்கு புகழ் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு ஏற்படும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாகவும் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஒரு குழப்பமில்லாத ஒரு எதிர்காலத்து தொடர்பான முடிவு எடுக்க போகிறீங்க. உங்களுடைய நீண்ட நாள் முதலீடுலாம் கொஞ்சம் எது செய்யலாம் என்ன செய்யலாம்னு அந்த நீண்ட கால முதலீடு பற்றி ஒரு ஆலோசனை உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய தன உங்களுடைய வருமானத்தின் மூலம் உங்களுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமான நாளாக இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த சில மனஸ்தாபங்கள் சலசலப்பெல்லாம் மறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாக என்ன இருக்க போகுது உங்களுக்கு. இதுவரை சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் ஏற்பட போகுது உங்களுக்கு. கடன் சார்ந்த நெருக்கடியெலாம் கொஞ்சம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு முடிவுகளை பிறக்கும் நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவைகள் நிறைவேற நாளாகவும், மிருக சிறு நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவம் ஏற்படும் நாளாக அமைகிறது. அத்திராசிகை மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தா உங்களுக்கு உடைய குழந்தைகளின் போக்கில் உள்ள ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு. புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாக போகுது. மனதுக்கு உங்களுடைய எதிர்கால சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்க நாளாக அமைகிறது உங்களுக்கு. உடைய தந்தை வகையில் கொஞ்சம் சொத்துக்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும், உடன் பிறந்தவர்களை பற்றிய ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இன்று இருக்க போது உங்களுக்கு. உடைய நண்பர்கள் வகையில் கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக கிடைக்க போது. நீண்ட நாள் உங்களுடைய ஆசைகளை நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அந்த நாள் அமைப்போது உங்களுக்கு. இன்று மொத்தத்தில் பார்த்தவங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனை மேம்படும் நாளாகவும், புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசி அன்பர்கள் பாட்டினா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்காகவும் திறமைகளை வெளிக்காட்டுக்கொள்வதற்காக உங்களுடைய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் திறமையை காமிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய கூட வேலை செய்யக்கூடிய அனுபவமிக்க வேலையாட்டம் உங்களுக்கு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அதனால் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உடைய விருந்தினர் வருகை அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அதனால் ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. 8ல் சனி பகவான் இருக்கிறனால சில தொல்லைகளை கொடுப்பார். கொஞ்சம் உடல்நிலை ஆரோக்கியத்துக்கு கவனத்தை செலுத்துங்க நீங்கள். அதே சமயத்தில் உத்தியோக பொறுப்புக்கெல்லாம் உங்களை அதிகரிக்க போகுது உங்களுக்கு. பயணங்களால் அலைச்சலும் இருக்கும், ஆதாயம் இருக்கக்கூடிய நாளாக அந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. இந்த மொத்தத்தில் பார்த்தவங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம்.
புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு திறமையில் வெளிப்படும் நாளாகவும், பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும், ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. சிம்மராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய சொத்து விற்பது மற்றும் வாங்குவது தொடர்பான செயல்பாடெலாம் கொஞ்சம் லாபகரமாக அமைப்போது உங்களுக்கு. அதே சமயத்தில் புதிய மின்சார பொருட்கள்லாம் வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்ற போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய சகோதர வழியிலே கொஞ்சம் நன்மை உண்டாக போது உயர அதிகாரிலாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறாங்க. அதே சமயத்தில் திட்டமிட்ட சில காரியங்களை உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்துக்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு ரெண்டு மொத்தத்தில் பார்த்தா உங்களுக்கு கவலை விலகும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரருக்கு லாபம் ஏற்படும் நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேவைகள் நிறைவேற நாளாகவும், உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் நாளாக அந்த நாள் அமைகிறது. 7ல் சனி பகவான் இருக்கார். கொஞ்சம் ஒரு செயலையும் கொஞ்சம் யோசனையோடு முன்ஜாகிரதை இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் கணிதராசி அன்பு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய காப்பீடு தொடர்பான செயல்பாடில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போது இந்த வாசனை திரவிய விற்பனை செய்கிறவங்களாம் கொஞ்சம் நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றம் கிடைக்க போது உங்களுக்கு. வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய நண்பர்களை இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியாக செல்வது ரொம்ப நல்லது உங்களுக்கு. நீங்கள் எதிர்பாராத சில சுப செலவுகளாம் உங்களுக்கு ஏற்பட போது நீங்கள் உங்களுடைய விவேகமான பேச்சால் உங்கள் மீதான நம்பிக்கை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள போகிறீங்க. மனை வாங்க தொடர்பான சில எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கைகூட போகுது. இந்த மொத்தத்தில் உங்களுக்கு தனம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பிக்கை மேம்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அத்தராசி துலாம் ராசி அன்புக்கு பார்த்தோன்னா இதிலும் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடிய நாளாண்டு இருக்கும்போது உங்களுக்கு. அதே சமயத்தில் விமர்சனங்களால் மனசில் சிறு சிறு கவலைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. உடைய கடன் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் நீங்கள் சிந்திக்கக்கூடிய வருத்தப்படக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. ஆனால் அந்த உதவிகளும் கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பணிபுரி கொண்ட இடத்துல கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மனதுக்கு புதிய தேடல் தோன்றக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. கொஞ்சம் தற்பெருமை இல்லாமல் செயல்படுவது நல்லது உங்களுக்கு. நான் தான் தற்பெருமை வேண்டாம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. இன்று முதல்ல பார்த்தா உங்களுக்கு சுபம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் திருப்தியின்மை ஏற்படக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தித்து செயல்படும் நாளாகவும், விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு தேடல் உண்டாகும் நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பிற்கு பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மாறுபட்ட அணுகுமுறையால் சில உங்களுடைய எண்ணங்களை சில செயல்களை நிறைவேற்றிக் கொள்ள போகிறீங்க நீங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. அரசு பணிகளில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. மற்றவருடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தையும் யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் இருப்பது நல்லது. உங்கள் குழந்தைகள் படிப்பு சார்ந்த செயல்களில் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும், பார்த்துங்க. இன்று முதல்ல பார்த்தா உங்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேற நாளாகவும், அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கவனத்தோடு செயல்படும் நாளாகவும், கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் நாளாகவும் அந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பு பார்த்தா உங்களுக்கு உடைய சிந்தனைகளை ஒரு புதிய தெளிவோடு நீங்கள் இன்று செயல்பட போகிறீங்க. நீங்கள் உடைய கல்வி சார்ந்த பணிகளில் ஒரு முன்னேற்றம் மேன்மை கண்டிப்பாக கிடைக்க போகுது. நீங்கள் வாங்க போகிற பொருட்களை நீங்கள் வாங்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. மனதுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்க போகுது, பார்த்துங்க. சேமிப்பு தொடர்பான ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறித்து நல்ல நிலையில் அமைப்பது உடல் ஆரோக்கியம். இன்றைய முதல்ல பார்த்தவங்களுக்கு பாசம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மை உண்டாகும் நாளாகவும், பூரா நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும், உத்திரா நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைக்குரிய நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பிற்கு பார்த்தா இன்று உங்களுக்கு உலகில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலம் மனதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள போகிறீங்க. நீங்கள் வெளி வட்டாரத்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் நாளாகவும், உடைய தாயாருடைய ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக போகிறது. திட்டமிட்ட காரியங்கள்லாம் நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. நீங்கள் வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்பட போகுது உங்களுக்கு. கணவன் மனைவிடைய கொஞ்சம் நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும், கொஞ்சம் இன்று விவேகத்தோடு நடந்தக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. 12ல் சனி பகவான்,
சனியோடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு 7 சனியோட இறுதி காலத்தில் இருக்கிறதால சில நல்லது கெட்டது உங்களுக்கு கலந்து நடைபெற போது செய்கின்ற ஒரு செயலில் கொஞ்சம் முன் யோசனையோடு ஜாக்கிரதையாக செய்வது நல்லது. உடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிசய எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். உத்திரா நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றம் உண்டாகும் நாளாகவும், திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் செய்கிறாங்க நாளாகவும், அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் நாளாக நம்ம இது உங்களுக்கு கும்பராசி அன்பர்கள் பார்த்தவங்களுக்கு உடைய போட்டிகள் சார்ந்த சில செயல்பாடில் கவனத்தோடு இருங்க. போட்டி இருக்கிறதால கவனமாக இருங்க. அதே சமயத்தில் போட்டி இருந்தாலும் அது மூலம் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக ஏற்பட போது. உயர் பதவியேற்புகள்லாம் கொஞ்சம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாகவும், மூத்த சகோதரோடும் கொஞ்சம் இருந்ததான் மனக்கசப்பு அதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி கருத்து விருப்பலாம் நீங்கக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு உடைய வெளியூர் பயணங்களாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக அமைப்போது. உங்களுக்கு நவீன மின்னணு சாதனங்கள்லாம் வாங்க போகிறீங்க, இல்லை கமிஷன் சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தனவரம் ஏற்பட போகுது. வாகனம் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு செலவுகள் கண்டிப்பாக ஏற்பட போகுது. ஒன்றில் சனி பகவான் ஜென்ம சனி செய்கின்ற செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று மொத்தத்தில் பார்த்தவங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவும் ஆதாயம் ஏற்படும் நாளாகவும், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் உண்டாகும் நாளாகவும் அமைகிறது. மீனராசி அன்பர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய தந்தையுடன் கொஞ்சம் அனுசரித்து போங்க. மனசுக்கு எதிர்காலம் கொடுத்த கவலைகள்லாம் தோன்றி மறைய போது. உங்களுக்கு இக்கட்டான சில பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. சக ஊழியர்கிட்ட இருந்து வந்த மதிப்பு மரியாதை கொஞ்சம் அதிகரிக்க போது. இருந்தாலும் நீங்கள் ஊழியர்கிட்ட கொஞ்சம் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவதும் பழகுவதும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு நீண்ட நேரம் கண்விழித்து வேலை செய்வதை தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பான அலைச்சல்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. 2 சனி பகவான் உங்களுக்கு 7 சனி ஆரம்ப காலத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இந்த மொத்தத்தில் பார்த்தவங்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல் அதிக நாளாக அமைகிறது. இந்த அனைத்து ராசிக்கும் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக கண்டிப்பாக அமையினீங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் உங்கள் பணியை நீங்கள் தொடங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.